ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் செய்து வைத்தோம் என்றால் ஒரு வாரம் வரை மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம் வீட்டிலே எளிமையாக பட்டன் பாதுஷா செய்வதற்கு 1 கப் மைதா மாவு, 1 கப் ஜீனி, 4 ஸ்பூன் கெட்டி தயிர், 2 ஸ்பூன் நெய், 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள், சிறிதளவு பேக்கிங் சோடா எடுத்துவிடலாம். கடைசியாக தூவுவதற்கு பாதாமை பொடியாக நறுக்கி எடுத்துவிடலாம். நாம் வாயுகின்ற பாத்திரத்தில் 1 கப் மைதா மாவை சேர்த்து விடலாம். சிறிதளவு தூள் உப்பு சேர்த்து விடலாம். நாம் மிக குறைவாக சேர்க்க வேண்டும். சிறிதளவு பேக்கிங் சோடா சேர்த்து விடலாம். நெய்யை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் நெய்க்கு பதில் உருக்கிய வெண்ணெய் சேர்த்தாலும் அருமையாக வரும். ஏலக்காய் தூள் சேர்த்து விடலாம். தயிரை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இவை அனைத்தையும் நன்றாக மிக்ஸ் செய்த பின் தண்ணீர் சேர்த்து சப்பாத்தி மாவு பதம் பிசைந்து விடலாம். நாம் சற்று தளர்வாகவே பிசைந்தால்தான் பாதுஷா அருமையாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், மாவை இந்தளவு நன்றாக பிசைந்த பின் இப்படி லேயராக இழுத்து நன்றாக பிசைந்து விடலாம். அப்பொழுதுதான் கடைகளில் கிடைக்கும் பாதுஷா போல லேயராக அருமையாக வரும். இந்த அளவு பிசைந்த பின் சிறு சிறு உருண்டைகளாக போட்டு விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு உருண்டை போட்டால் சரியாக வரும். நாம் உருண்டைகளை போட்டு தனியாக பிளேட்டில் எடுத்து வைத்து விடலாம். இந்த அளவு உருண்டைகள் போட்ட பின் நாம் எண்ணெயில் போடும் பொழுது நன்றாக உருட்டி நடுவே சிறிதாக ப்ரெஸ் செய்து போட்டு விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் பாத்திரத்தில் ஜீனியை சேர்த்து விடலாம். ஜீனியுடன் 1/2 கப் தண்ணீர் சேர்த்து விடலாம். ஜீனி தண்ணீரை நன்றாக கொதிவிட வேண்டும். ஜீனி தண்ணீர் இந்த அளவு கொதித்து வரவும் அடுப்பில் இருந்து இறக்கி விடலாம். பிசுபிசுப்பு தன்மை வந்தாலே போதுமானது. சரியான பதமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வைத்து பாதுஷாவை போட்டு விடலாம். நன்றாக உருட்டி இப்படி ப்ரெஸ் செய்து போட்டு விடலாம். நாம் மீடியம் ஃப்ளேமில் வேக வைத்தால்தான் 2 பக்கமும் நன்றாக வெந்து வரும். ஃப்ரெண்ட்ஸ், 2 பக்கமும் பொன்னிறம் ஆனதும் நாம் எடுத்து விடலாம். இந்த அளவு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனவுடன் எடுத்து விடலாம். அனைத்து பாதுஷாவையும் பொரித்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் தயிர் ஆப்பசோடா சேர்த்ததால் நன்றாக எழும்பி வருவதோடு மிக சுவையாக இருக்கும். நாம் பாதுஷாவை ஜீனி தண்ணீரில் போட்டு விடலாம். பாதுஷா 4 முதல் 5 நிமிடத்தில் நன்றாக வெந்து வந்துவிடும். ஃப்ரெண்ட்ஸ், அதிக அளவு எண்ணெய் என்றால் நாம் மொத்தமாக பொரித்து எடுத்து விடலாம். சிறிதளவு என்பதால் நாம் 5 போட்டு எடுத்து விடலாம். நாம் ஜீனி தண்ணீரில் சேர்த்த பின் மேலே ஜீனி தண்ணீரை நன்றாக தூவி விட வேண்டும். குறைந்தது 1/2 மணி நேரம் ஊற வைத்தால்தான் ஜீனி தண்ணீரில் பாதுஷாவில் இறங்கி வரும். ஃப்ரெண்ட்ஸ், பாதுஷா நன்றாக ஊறி வந்து விட்டது. நாம் பரிமாறி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பட்டன் பாதுஷா அருமையாக ரெடி. மேலே பாதாம் பருப்பு, குங்குமப்பூ தூவி பரிமாறினோம் என்றால் மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் குங்குமப்பூ தூவி பரிமாறுவதால் பார்ப்பதற்கு அழகாக இருப்பதோடு மிக மணமாக இருக்கும். நாம் சாப்பிடும் பொழுது மிக சுவையாக இருக்கும். நாம் 1 கப் மைதா மாவு இருந்தால் 10 நிமிடத்தில் இந்த சுவையான ஸ்வீட்டை செய்து விடலாம். நாம் பண்டிகை நாட்களில், குழந்தைகள் பர்த்டே போன்ற சமயங்களில் இந்த ஸ்வீட்டை கொடுத்தோம் என்றால் அனைவரும் விரும்பி சாப்பிடுவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவையான பாதுஷாவை 1 வாரம் வரை நாம் வைத்து சாப்பிட்டாலும் மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் செய்து வைத்தோம் என்றால் 1 வாரம் வரை மிக அருமையாக இருக்கும். நம் உறவினர்கள், நண்பர்கள் வீட்டிற்கு கடைகளில் ஸ்வீட் வாங்கி செல்வதை விட வீட்டிலே மிக எளிமையாக இந்த சுவையான ஸ்வீட்டை செய்து கொடுத்தோம் என்றால் அனைவரும் விரும்பி சாப்பிடுவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான இந்த பாதுஷாவை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.